இயேசு கிறிஸ்துவை துதியுங்கள். பல கிறிஸ்தவர்கள் சக்தியற்றவர்களாக நடந்து கொண்டிருக்கிறார்கள். வேதம் சொல்வது போல் பிசாசு திருடவும் கொல்லவும் அழிக்கவும் வந்திருக்கிறான். ஆனால் பல கிறிஸ்தவர்கள் இயேசு கிறிஸ்து சிலுவையில் பலி கொடுத்ததன் மூலம், அவரது மரணம் மற்றும் உயிர்த்தெழுதலின் மூலம் ஏற்கனவே கொடுத்த ஆசீர்வாதங்களை அறியவில்லை. இந்த ஆசீர்வாதங்கள் ஏற்கனவே கொடுக்கப்பட்டுள்ளன. ஆனால் என் மக்கள் அறிவு இல்லாததால் அழிந்து போகிறார்கள். கடவுளின் வார்த்தை இயேசு கிறிஸ்து கூறுகிறார். இயேசு கிறிஸ்து கடவுளின் வார்த்தை, கடவுளின் வார்த்தை இயேசு கிறிஸ்து. பழைய ஏற்பாடு அல்லது புதிய ஏற்பாடு எதுவாக இருந்தாலும் அது இன்னும் கடவுளின் வார்த்தை. என் மக்கள் அறிவு இல்லாததால் ஞானமின்மையால் அழிந்து போகிறார்கள். மேலும் ஞானம் கடவுளுக்கு பயப்படுவதிலிருந்து வருகிறது. கர்த்தருக்கு பயப்படுவது எல்லா ஞானத்திற்கும் ஆரம்பம். அதுவும் கேட்கப்படலாம். இயேசு கூறுகிறார், என் சித்தத்தின்படி எதையும் கேளுங்கள், அது உங்களுக்கு கொடுக்கப்படும். இப்போது இதை பார்ப்போம். இயேசு கிறிஸ்து சிலுவையில் அது முடிந்தது என்று கூறினார். முடிந்தது. பயங்கரமான துன்பம் முடிந்தது. ஆனாலும் மக்கள், நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும் என்று நான் பிரார்த்திக்கிறேன், அல்லது சகோதரனே உன்னை ஆசீர்வதிப்பாயாக என்று கூறுகிறார்கள். கிறிஸ்தவர்களிடையே ஒரு விசுவாசி அல்லாதவரிடம் கடவுள் உங்களை ஆசீர்வதிப்பாராக என்று சொல்வது முக்கியம். ஆனால் கிறிஸ்தவர்கள் ஒருவருக்கொருவர், சகோதரரே உங்களை ஆசீர்வதிப்பாராக, அல்லது உங்களுக்காக நான் ஆசீர்வாதங்களுக்காக ஜெபிக்கிறேன், அல்லது சகோதரரே எனக்காக ஜெபியுங்கள், இந்த தேவைக்காக ஜெபியுங்கள் என்று சொல்லும்போது அது உண்மையில் ஆசீர்வாதத்தை பறிக்கிறது. பிசாசு இதை பயன்படுத்தி திருடுகிறான், ஏனெனில் அது அவநம்பிக்கையை வளர்க்கிறது. இது போன்ற வார்த்தைகள் உங்கள் இதயத்தில் சந்தேகத்தை உருவாக்குகின்றன. மீண்டும் மீண்டும் ஆசீர்வாதங்களை கேட்பது, ஜெபத்திற்காக மன்றாடுவது உங்கள் இதயத்தில் அவநம்பிக்கையையும் சந்தேகத்தையும் உருவாக்குகிறது. பின்னர் இதயம் நம்ப முடியாது. ஏற்கனவே உண்மையாகவும் இயேசு கிறிஸ்துவால் கொடுக்கப்பட்டதாகவும் இருப்பதை ஏற்றுக்கொள்ள முடியாது. மாறாக அது அவநம்பிக்கையால் நிரப்பப்படுகிறது. எனக்காக ஜெபியுங்கள், தயவு செய்து எனக்காக ஜெபியுங்கள் என்று கூறுவதன் மூலம் அது ஏற்கனவே கிறிஸ்துவால் கொடுக்கப்பட்டிருக்கும் போது நீங்கள் விசுவாசத்தை நிராகரிக்கிறீர்கள். மாறாக அது ஏற்கனவே இருக்கிறது. கர்த்தராகிய இயேசுவே உமக்கு நன்றி என்று நீங்கள் சொல்ல வேண்டும். மேலும் அந்த விசுவாசத்தில், அந்த நம்பிக்கையில் நடக்க வேண்டும். எல்லாம் நமக்கு கொடுக்கப்பட்டுள்ளது. உதாரணமாக எபேசியர் 1:3 கிறிஸ்துவில் உள்ள அனைத்து ஆன்மீக ஆசீர்வாதங்களும், ரோமர் 8:32 ஜீவனுக்காகவும் தேவ பக்திக்காகவும் இலவசமாக கொடுக்கப்பட்ட அனைத்தும், கொலோசையர் 2:10 நாம் அவரில் முழுமையானவர்கள், யோவான் 1:16 அவருடைய முழுமையை பெற்றுள்ளோம், பிலிப்பியர் 4:18 அவருடைய ஐசுவரியங்களால் பூர்த்தி செய்யப்படும் அனைத்து தேவைகளும், தினசரி வழங்கல் ஏற்கனவே கொடுக்கப்பட்டுள்ளது. ஒரு கொரிந்தியர் 1:30 கிறிஸ்துவே நமது நீதி, ஞானம் மற்றும் பரிசுத்தமாக்கப்படுதல். ஞானம் கொடுக்கப்படுகிறது. நான் முன்பு ஜெபத்தை குறிப்பிட்டிருந்தாலும் இது பழைய ஏற்பாட்டிலிருந்து வந்தது. தேவனுக்கு பயப்படுங்கள். பல கிறிஸ்தவர்கள் தேவ பயத்தை மறந்துவிட்டார்கள். நம் இருதயங்கள் பொல்லாதவை, மிகவும் பொல்லாதவை என்பதால் நம்மை கட்டுக்குள் வைத்திருப்பது அவசியம். அதை யார் அறிய முடியும்? கடவுள் மட்டுமே. அதனால்தான் நாம் இயேசு கிறிஸ்துவிடம் திரும்ப வேண்டும். 2 பேதுரு 1:3 மாறுபட்ட தெய்வீக சக்தி மனித முயற்சியால் அல்ல கொடுக்கப்படுகிறது. கலாத்தியர் 2:20 நான் அல்ல, கிறிஸ்து என்னில் வாழ்கிறார். கிறிஸ்து நம்மில் இருக்கிறார். பரிசுத்த ஆவி நம்மில் இருக்கிறார். தேவனுடைய வல்லமை நம்மில் இருக்கிறது. கடவுளின் மகன்களாக இருக்க அவர் நமக்கு வல்லமையை தருகிறார். நாம் அந்த வல்லமையில் நடக்க வேண்டும். அதை தினமும் பயன்படுத்த வேண்டும். ஒவ்வொரு நாளும் வார்த்தையை உண்ணுங்கள், அதை தியானியுங்கள். கிறிஸ்துவின் வல்லமை டெய்லி. படிப்படியாக உங்கள் விசுவாசம் உயரும், அவிசுவாசம் நீங்கும். வார்த்தை நம்மை மாற்றுவதால் உங்கள் இருதயம் மாறும். நாம் நம்மை மாற்ற முடியாது. நம்மால் முடிந்தால் கிறிஸ்து வர வேண்டிய அவசியமில்லை. நாம் பாவத்திற்கும் பிசாசுக்கும் அடிமைகளாக இருந்தோம். எபிரெயர் 10:14 ஒரே பலியால் நாம் என்றென்றும் பரிபூரணப்படுத்தப்படுகிறோம். தீத்து 2:11-12 கிருபை நமக்கு தேவ பக்தியற்ற தன்மையை மறுக்க கற்றுக் கொடுக்கிறது. ஆனாலும் பலர் ஆசீர்வாதங்களை கேட்டுக்கொண்டே இருக்கிறார்கள். எனக்காக ஜெபியுங்கள்,
எனக்காக ஜெபியுங்கள். மெதுவாக இதயம் அவநம்பிக்கையால் நிரப்பப்படுகிறது. மோசமானது, சிலர் கிறிஸ்துவில் அவற்றின் நிறைவேற்றத்தை காணாமல் பழைய ஏற்பாட்டு வாக்குறுதிகளை பற்றிக் கொள்கிறார்கள். இது அவர்களை சக்தியற்றவர்களாக வைத்திருக்கிறது. ஆனால் கிறிஸ்துவில் உள்ள சகோதர சகோதரிகளே, உங்களுக்கு சக்தி இருக்கிறது. வேதத்தை மனப்பாடம் செய்யத் தொடங்குங்கள். அறிவிக்கவும், இயேசுவின் நாமத்தில் எல்லா ஆசீர்வாதங்களும் என்னுடையவை, எபேசியர் 1:3 என்று நம்பும்படி என் இருதயத்திற்கு நான் கட்டளையிடுகிறேன். கடவுள் எனக்கு எல்லாவற்றையும் இலவசமாக கொடுத்திருக்கிறார். ரோமர் 8:32. கடுகு விதை அளவு விசுவாசம் மலைகளை நகர்த்தும். அதை தடுப்பது எது? அவநம்பிக்கை. நாம் சந்தேகம் பேசும்போது நாம் ஆசீர்வாதங்களை தடுக்கிறோம். அவநம்பிக்கையை நீக்குங்கள். சந்தேகமும் அவநம்பிக்கையுமே இயேசுவின் நாமத்தில் நான் உன்னை சபிக்கிறேன் என்று சொல்லுங்கள். கடவுளின் வார்த்தையை முழுமையாக நம்பும்படி என் இருதயத்திற்கு நான் கட்டளையிடுகிறேன். சந்தேகிக்காமல் விசுவாசத்தில் நட. கடவுளின் வார்த்தை உண்மை, இயேசுவே உண்மை. வேதத்தை கேட்டுக்கொண்டே இருங்கள். விசுவாசம் கேட்பதன் மூலம் வருகிறது. நன்றி பிதாவே, இயேசுவின் நாமத்தில் ஆமென். உங்கள் இருதயம் முழுமையான விசுவாசத்தால் நிரப்பப்படட்டும். பகுதி 2. வேத வாக்கியங்கள் மட்டும் கேளுங்கள். கடவுளின் வார்த்தை உங்களை மாற்றட்டும். கடுகு விதை விசுவாசம் கூட மலைகளை நகர்த்தும். கிறிஸ்துவில் வெற்றிகரமாக வாழுங்கள். ஆமென்.